எங்கள் தெருவில் 2 கோவில் கட்டுறாங்க. ஒரு கோவில் உள்ளே கட்டியிருக்காங்க. ஒரு கோவில் தான் நாங்கள் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கட்டிகிட்ருக்கோம். இன்னும் அதுக்கு கும்பாபிஷேகம்லாம் ரெடி பண்ணல. இன்னொன்று கோவில் உள்ளே கட்டுறாங்களா, அந்த கோவிலில் கும்பாபிஷேகம். அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். சாட்டர்டே சண்டே 2 நாள், அதாவது மண்டல பூஜைலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி குரு பூஜை, விநாயகருக்கு வந்து கணபதி ஹோமம்லாம் வளர்த்துட்டு அந்த இதை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் சண்டே அன்னைக்கு தான் கரெக்டாக மகளிர் தினம் அன்னைக்கு தான் வந்து இது வச்சுருந்தாங்க, அந்த கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. ஸோ நைட்டே போயிட்டு நாங்கள் பூஜையிலலாம் கலந்துக்கிட்டு காலையில் போயிட்டோம். கும்பாபிஷேகத்துக்கு சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ ரொம்ப, அதாவது அந்த ஐயர் என்ன சொன்னார்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்க முடியாமல் நட சாத்தியிருந்து திரும்பி வரும்போது கோபுர தரிசனம் பண்ணால் அவ்வளோ நல்லதுன்னு சொன்னார். ஏன்னா கோபுரத்துக்கு இருக்கிற பவர் தான் வந்து அதிகம். இங்கே கோபுரத்தை தரிசனம் பண்ணாலே போதும். இன்றைக்கி வந்து நம்ம கோபுரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த தீர்த்தம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஐயர் அவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க. மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த கலசத்தில் தண்ணியை விட்டு அதுக்கு அபிஷேகம், ஆரத்தி, பூ எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் கீழே விநாயகருக்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. மேலே ஒருத்தர் பண்ணுறாரு, கீழே ஒருத்தர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கோபுரத்துக்கு மேலே தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் தான் விநாயகருக்கு தண்ணியை ஊற்றுறாங்க. ஸோ நம்ம கோடி புண்ணியம், எத்தனையோ பாவம் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுனாலையும் அந்த தீர்த்தம் நம்ம மேலே படுறதுனாலையும் அது வந்து சரியாயிடும் அப்படின்னு அவர் வந்து மைக்கில் சொல்லிகிட்டே இருக்காரு. இதை பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். யாருக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க தான் இதில் கலந்துக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நம்ம ஊர் பக்கம் நடந்த சின்ன கோயிலாக இருந்தாலும் சூப்பராக இருந்தார் விநாயகர். இவர் பேர் செல்வ கணபதி. ஸோ அடுத்து ஒரு கும்பாபிஷேகம் லைவில் கண்டிப்பாக நான் போடுவேன். ஏன்னா எங்கள் பார்க்கில், அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் கோவில் கட்டியிருக்காங்க. நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த கோவில் கும்பாபிஷேகமும் ஜூன் மந்த் வந்து வரும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நிறைய ஷாப்பிங் விலாகு, கோயில் விலாகு எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். நல்ல நல்ல விஷயமும் நல்ல நல்ல கருத்துக்களும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ இவர் வந்து இப்போ குழந்தையா 3 மாதம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்போமோ அதே மாதிரி இவருக்கு வெறும் பால் அபிஷேகம் மட்டும்தான் நடக்கும். இந்த 48 நாளுமே இவருக்கு பால் அபிஷேகம் மட்டும்தான் நடக்கும். வேறு எந்த அபிஷேகமும் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு 3 மாதம் குழந்தைய நம்ம எப்படி பார்ப்போமோ அப்படிதான் அவரை பார்ப்பாங்களாம். ஸோ டெய்லியுமே அலங்காரம், ஆரத்தி எல்லாமே காட்டுவாங்க. இந்த 48 நாள் பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு ஒரு நம்ம காசு கட்டி நெய்வேத்தியம் கொடுத்து நம்ம அர்ச்சனை, ஆரத்தி எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் கொடுத்த மாலையாக அவருக்கு சாப்பிட்டாங்க. ஸோ விநாயகர் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து உட்காந்துட்டாரு. கரெக்டாக கிழக்கு நோக்கி உட்காந்துட்ருக்காரு. எந்த ஒரு விஷயமுமே கடவுள் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு எழுதியிருந்தா மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே செல்வ கணபதி வந்து இங்கே எல்லாருக்கும் அருள் புரிவார், எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே வேண்டிப்பாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.